ஹல்லேலூயா. ஆமாம், சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஒருத்தன் நல்லா இருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளோ பாருங்க, எவ்வளோ உற்சாகமாக நாங்கள் இருக்கிறோம். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி உட்காந்து உங்கள் எல்லாருக்கும் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கணும் தாகத்தோடு வந்தா அப்படிங்கிறான். நமக்கு உசுரே போகுது. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஒரு விஷயம், சந்தோஷமா இருக்கவங்க நல்ல உற்சாகமா கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர், நம்மோடு பேச அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். Glory to Jesus. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுவாராக. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35-36 வசனங்களிலே ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. பிதாவே, உம்முடைய பலிபீடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம், எங்களோடு இடைபடுகிற ஆண்டவர், தம்முடைய வல்லமையின்படி, தம்முடைய மகத்துவத்தின்படி, தம்முடைய இரக்கத்தின்படி எங்களோடு பேசுகிற ஆற்றல் படைத்த தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே புடமிடப்பட்டதாயும் அது வெள்ளி கொப்பானதாயும் அது எங்களை சீர்படுத்துகிறதாயும் ஸ்திரப்படுத்துகிறதாயும் ஒழுங்குபடுத்துகிறதாயும் நேர்படுத்துகிறதாயும் இருக்கிறபடினாலே உம்முடைய வசனத்துக்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கை பிழைக்கட்டும். ஒரு விசை கிருபை தாரும். எங்களுடைய செவிகளை திறந்தருளும், எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும். அசட்டை பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல, இந்த வளாகத்தில், இந்த இடம் முழுவதுமாய் நீர் மாத்திரம் மகிமைப்படும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்திலே ஒளியை குறித்து, வெளிச்சத்தை குறித்து அநேக ரகசியங்களையும் மறைபொருள்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலேயும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த இடத்துல இந்த சுவிசேஷகன் நிமிதமாய் பதிவு செய்கிறார். உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். 2025 வருஷமாக சொல்லப்பட்டு வருகிற ஒரே நற்செய்தி, அழியாத அழிவில்லாத ஒரு நற்செய்தி என்னவென்றால், எத்தனையோ பேர் பிறந்து மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றும் அழியாத ஒரே ஒரு உயிருள்ள ஒரு செய்தி, இயேசு வரப்போகிறார் என்கிற செய்தி. அல்லேலூயா. 2025 ஆண்டுகளாக இந்த வசனம், இந்த வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லிப்பட்டு வருகிறது. ஒரு தலைமுறை பிறந்தது, ஒரு தலைமுறை கடந்து போய்விட்டது. இப்படி பல தலைமுறைகளை கடந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை உண்மை என்பதை, இன்னும் அந்த வார்த்தையை
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த ஆண்டவர் வருகிற போது நடக்கிற ஒரு சம்பவம், எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நல்ல கவனிங்க. தங்கள் எஜமானன் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு துறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாயிருங்கள். அதற்கு என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களுடைய விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் தலைப்பு இதுதான், விளக்கு வெளிச்சம். The lamp of light. விளக்கு வெளிச்சம். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கார்த்திகை தீபம் வரும். எல்லாருடைய வீட்டிலையும் பயங்கர பிரகாசமா இருக்கும். இதுல ஒழுங்கின ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவருடைய வீட்டுகளில் கூட அன்னைக்கு தான் வெளியில வைக்கிறாங்க விளக்கு வெளிச்சத்தை. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்ல, கார்த்திகை தீபத்தில் உன் வீட்டு முழுவதையும் விளக்க கொண்டு போய் வச்சு கோலம் போட்டு புள்ளி வச்சு அலங்காரப்படுத்துன்னு கர்த்தர் எந்த இடத்துலையும் சொல்லலை. நீ அன்னாடு செய்ய வேண்டியதை அன்னைக்கு ஒரு நாள் செய்யறதுனால மாத்திரம் உன் வீடு பிரகாசமாய் மாறப்போவது இல்லை. அன்பானவர்களே, ஆனால் இன்னும் ஊருகட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளம். அவ்வளோதான், அப்படித்தான் சொல்லணும். நில குலைஞ்சு இருக்கிறாங்க, புத்தி தெளிவில்லை. ஆகவே விளக்கு வெளிச்சம் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். நல்ல கூர்ந்து கவனிங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு விளக்கு வெளிச்சம். இந்த விளக்கு யாரு? நான் தான். இந்த விளக்கு வேற யாரும் இல்லை. இந்த விளக்கு நான் தான். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விளக்குக்கு ஒப்பனையாக அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு விளக்கே இருக்கான்னு தெரியல, விளக்கவே காணா. என்னைக்கு வச்சு விளக்கி வச்சோமோ அன்னையோட முடிஞ்சிச்சு. ஞானஸ்தானம் எடுத்து இது குளிப்பாட்டி, இதுக்கு புது ட்ரெஸ் உடுத்தி, அதுக்கு வேறு ஒரு பேர் சூட்டி, அன்னைக்கு குளிப்பாட்டி ஒழுங்குபடிச்சு புளி நல்லா தடவி நல்ல விலக்கி வச்சோம். அன்னையோட போனது தான். அதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது ஒரு தடவை கார்த்திகை தீபத்துக்கு தான் தட்டி தூச்சி தட்டி எடுத்து வைக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த விளக்கு வெளிச்சம் அவசியமானது. நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப விளக்குன்னா என்ன? நான் தான் விளக்கு. என்னை எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற அனுபவத்தில் நான் வைத்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஒரு கர்த்தருடைய மாதிரியாய், அவருடைய சாயலாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தில் நான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ ஒண்ணு அனலாரு, இல்லைன்னா குளிராரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா இருப்பாயானால் உன்னை என்ன பண்ணி போடுவேன்? இது கர்த்தர் சொல்றார். நீ ஒன்னு எரியணும், இல்லைன்னா அணைஞ்சிருக்கணும். நீ எரியிற மாதிரி இருக்கிற, அணையிற மாதிரி இருக்கிற. எதுக்குள்ள உன்னை சேர்க்கறதுன்னு தெரியல. ஒன்று கொழுந்து விட்டு எரியணும், இல்லைன்னா எரியாம விட்டுறணும். இந்த ரெண்டுலையும் இல்லாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். பல நேரங்களில் நான் சிந்திப்பது உண்டு, இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா? இவர்களெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வர்றாங்க? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான வாழ்க்கை? அப்படி சிந்திப்பது உண்டு பல நேரங்களில். நான் சில நேரங்களில் கோபம் கூட வரும். என்ன ஆண்டவரே, இவ்வளவு சொல்லித்தாரோம், இவ்வளவு பண்றோம்,
இவ்வளவு இது பண்றோம், ஆனா ஒன்னும் கேட்ட பாடு இல்லையே, ஒன்னும் மாறின மாதிரி இல்லையே, ஒன்னும் மாற்றங்களுக்கு உட்பட்ட மாதிரி இல்லையே. அருமையானவர்களே, தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்த வார்த்தை, என்னுடைய கேள்விகளுக்கு அவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, எரியிற விளக்குக்கு ஒரு விசேஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எரியாத விளக்குக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அந்த விசேஷம் அழிவுதான். உங்களுக்கு இன்னும் விளக்கமாய் நான் இந்த செய்தியின் ஆழத்துக்குள் கொண்டு போகிறேன். 2 முக்கியமான விளக்கு வெளிச்சம் உண்டு. நல்ல கவனிங்க. The 2 important lamp of the light. இந்த உலகத்தில் 2 முக்கியமான விளக்கு வெளிச்சம் உண்டு. ஒன்று நீதிமானுடைய விளக்கு வெளிச்சம். கர்த்தர் நீதிமானுக்குன்னு, நீதிமான் யார்? நாம தான் நீதிமான். யார் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். அவருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். நீதிமான்களுடைய வெளிச்சம், விளக்கு வெளிச்சம் விசேஷமானது. 2வது துன்மார்க்கனுடைய விளக்கு. நல்ல கவனிங்க. யார் துன்மார்க்கன்? ஹலோ, யார் துன்மார்க்கன்? நாம தான். அருமையானவர்களே, நீதிமானுடைய விளக்கு வெளிச்சம்னு சொன்ன உடனே, நாம தான் சொன்ன உடனே எல்லாருடைய கண்களும் அப்படியே ஒரு பரவச நிலையை அடைந்தது. துன்மார்க்கனுடைய விளக்கு நாம தான் சொன்ன உடனே கொஞ்சம் கண்ணெல்லாம் மூடுது, குறுகுது. நாம தான். யார் வசனத்துக்கு கீழ்ப்படியிலையோ, யார் வசனத்தின்படி நடக்கலையோ, யார் கட்டுப்பாட்டிலேயே இல்லையோ, யார் சுயமாக முடிவெடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் துன்மார்க்கனுடைய விளக்கு போல. அப்ப இந்த 2 விளக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று நீதிமானுடைய விளக்கு வெளிச்சம், 2வது துன்மார்க்கனுடைய விளக்கு வெளிச்சம். இந்த டிஃபரன்ஸை சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போறேன். வாசியுங்கள். நிறைய கொஞ்சம் வசனம் இருக்கும் இன்னைக்கு. நீதிமானுடைய வெளிச்சத்துக்குள்ள மகிமை, நீதிமானுடைய விளக்கு வெளிச்சம் எப்படி இருக்கும்? 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல், 2 சாமுவேல் chapter 22 verse 29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நீதிமானுடைய விளக்கை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நீதிமானுக்கு கர்த்தரே வெளிச்சம் கொடுக்கிறவர். அவனை எரிய வைக்கிற எரிபொருள் யார் தெரியுமா? கர்த்தர். ஒரு நிலையிலே சொல்லுவோமா? ஒரு விளக்கு எரியணும்னா எரிபொருள் தேவை. ஒரு வண்டி ஓடணும்னா எரிபொருள் தேவை. இந்த லைட், ஆம்பிளிஃபையர் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னா எரிபொருள் தேவை. ஈவன் உங்களுடைய ஸ்மார்ட் போன் ஒர்க் பண்ணணும்னா எரிபொருள் தேவை. இந்த எரிபொருள் இல்லாம எதுவுமே இங்க வேலை செய்யாது. அதுபோல விளக்காய் இருக்கிற நான் எரிய வேண்டுமானால் கர்த்தர் என்கிற எரிபொருள் எனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எரிபொருள் எனக்குள் இருக்குமே ஆனால் நான் எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கிற அனுபவத்தில் இருப்பேன். அதான் வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அப்படின்னா என் விளக்க எரிய வைக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள், 2 Kings. கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே
அவநிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. நல்ல கவனிங்க. ஒரு நீதிமானின் நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய விலக்கை ஏற்றுவேன் என்று வாக்கு பண்ணி அவனுடைய விலக்கு அணைந்து போகாதபடிக்கு அவனுடைய விலக்கை எப்பொழுதும் ஏற்றத்தக்கதாக அவன் எரிந்து கொண்டே இருக்கும்படியாக அவனுடைய சந்ததிகளை முற்றிலும் அழிக்காமல் கர்த்தர் அந்த விலக்கு அணைந்து போகாதபடிக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நினைச்சிருந்தா உங்களை சுத்தமா நம்மளை அழிச்சிருக்க முடியும், கருவிலே கலைச்சிருக்க முடியும், இல்லாமல் ஆக்கி இருக்க முடியும். ஆனா இன்ன வரைக்கும் கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறதினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் உன்னை எரிய வைக்க வேண்டும் என்று, நீ விளக்கு வெளிச்சத்தை போல வெளிச்சம் கொடுக்க வைக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வெளிச்சம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. 2 நாளாகமம் 21:7 இன்னும் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2 நாளாகமம் 21:7, 2 Chronicles chapter 21 verse 7. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் விட்டு வைக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த வாரமாவது நீ எரிஞ்சிருவ, இந்த மாதமாவது உன்னை எரிய வச்சிடலாம். ஆண்டவருடைய நம்பிக்கையை பாருங்க. இந்த முறையாவது நீ திருந்தி வந்துருவ, ஒழுங்கு பட்டுருவ, நீ சரியாயிருவ, உன்னை நான் திருத்திடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையிலே தேவன் நீதிமானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், நீதிமானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவருடைய தீர்மானம், அவருடைய எண்ணம், ஏக்கம் எல்லாம் இந்த நீதிமான் என்கிற விளக்கை எரிய வைக்க வேண்டும் என்பதே அவருடைய அல்டிமேட் பர்பஸாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடிப்படை நோக்கமே அதுதான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 18:28, சங்கீதம் 18:28, 132:17. நல்ல கவனிங்க. சங்கீதம் 18:28, 132:17. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், இருளை அவர் வெளிச்சமாக்குவார். நீதிமானுடைய நம்பிக்கை 132:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணு வித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அப்ப நல்ல கவனிங்க. நீதிமானுக்கென்று ஒரு விளக்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். நீங்கள் நானும் ஒரு நீதிமானா இருக்கணும்னு கர்த்தர் ரொம்ப ஆசைப்படுறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எப்படியாகிலும் நம்மை எரிய வைக்கணும், எப்படியாகிலும் பிரயாசப்படணும். பல நேரங்களிலே நான் சொல்லுவது உண்டு, பிரதர் இந்த வாரம் வந்துருங்க, சிஸ்டர் இந்த வாரம் வந்துருங்க, நம்பி இந்த வாரம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆராதனைக்கு, ஆமா இந்த வாரம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆராதனைக்கு வந்துருங்க. எதற்காக இது? எப்படியாகிலும் தேவனுடைய உள்ளம் உங்களையும் என்னையும் எரிய வைக்க வேண்டும் என்கிற ஆவல். அப்ப நீதிமானுடைய விளக்கு அவன் விளக்கை வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அழிக்கணும்னு நினைச்சிருந்தா எங்கேயோ அழிச்சிருப்பார். கருவில் அழிச்சிருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பிறந்த கொஞ்ச நேரத்தில் அழிச்சிருந்திருக்கலாம். இப்ப கூட அவரை நம்ம அவர் நம்மை அழிப்பதற்கு முழு உரிமை உண்டு. ஆனாலும் இப்பையும் கர்த்தர் அழிக்காமல் நம்மை விட்டு வைத்திருப்பதினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த முறையாவது உன்னை எரிய வச்சிடணும். ஒரு சொல்லுவோமா?
இந்த முறையாவது உன்னை எரிய வைத்து காட்டணும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறார். நீதிமானுடைய விளக்கு. ஆனா இப்ப துன்மார்க்கருடைய விளக்கை நம்ம பார்ப்போம். துன்மார்க்கனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்றார். அது நம்ம என்னன்னு பார்ப்போம். The lamp of the wicked. எனக்கு அருமையானவர்களே, துன்மார்க்கனுடைய விளக்கு, the lamp of the righteous நம்ம பார்த்தோம். இப்ப the lamp of the wicked, துன்மார்க்கனுடைய விளக்கு எப்படி இருக்கும்? யோபு 18வது அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்க துல்லியமா கொடுக்கு, காம்ப்ரமைஸே இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பில் நெருப்பும் அவிந்து போம், அவிந்து போம், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவனுடைய கூடாரத்தில் அந்த வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். ஐயோ, ரொம்ப கொடுமை இல்ல? ஆண்டவர் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. நீதிமானுக்கு கொஞ்சமாவது கீழ்ப்படியணும் நினைக்கிறவனுக்கு அந்த வசனத்தின்படி நடப்போம், ஐயோ நம்ம நல்ல தீர்மானம் எடுத்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்றான் பாருங்க, அந்த நீதிமானுடைய விளக்கு அணையவே அணையாது. அதை அழிக்க மாட்டார். கர்த்தர் சான்ஸ் கொடுக்கிறார், எத்தனை முறைனாலும் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா இந்த கீழ்ப்படியாம நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்க? எனக்கு எப்ப தேவையோ அப்பதான் நான் பைபிள் படிப்பேன், எனக்கு எப்ப தேவையோ அப்பதான் சர்ச்சுக்கு வருவேன், எனக்கு எப்ப தேவையோ அப்பதான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். அவர் இஷ்டத்துக்கு அவர் சொல்றதுக்கு போடுற கட்டளைகளுக்கெல்லாம் நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அல்லது மனசுல நினைக்கிறாங்க பாருங்க, இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்தின்படிதான் நடக்கணும்னு முடிவு பண்றாங்க பாருங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகுமா. அருமையானவர்களே, இந்த தீபாவளி சமயத்தில் மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுடைய மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடும். நம்ம பிள்ளைகளுக்கு மூஞ்சி சுருங்காது. நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் மூஞ்சி திரும்ப ஒன்று இது பண்ணாது. அருமையானவர்களே, ஆனால் மற்றவர்கள் மூஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்செல்லாம் சொல்லி, ஏன்னா ஒரு பட்டாசு கூட கொளுத்தாது, எல்லாம் ஊறி நமத்து போயிடும். நீங்கள் தீப்பெட்டியிலேருந்து ஒரு குச்சியிலேருந்து கடைசி குச்சி வரைக்கும் இது பண்ணாலும் தீக்குச்சி பூரா ஒன்றுமே இல்லாமல் போதும். சங்கு சக்கரம் சுத்தவே சுத்தாது, புஷ்வானம் ஒன்றுமே பண்ணாது, கம்பி மத்தாப்போ கம்பி மட்டும்தான் இருக்கும், பிடிச்சிக்கிட்டே நிற்க வேண்டிதான் விளக்கில், அது பத்தவே பத்தாது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போ, அவனுடைய கூடாரத்தில் வெளிச்சம் அணைந்து போங்கிறார். அருமையானவர்களே, நமக்கு ஒரு பயம் வரணும் இந்த வசனத்தை கேட்ட உடனே. கீழ்ப்படியில என் இஷ்டப்படி தான் நடப்பேன்னு சொல்றவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன்னு நீங்க சொல்லுவீர்களானால் அது முதல்ல நீதிமானுடைய லிஸ்ட்ல வந்துடுறீங்க. ஆனா கட்டுப்பாட்டிலே இல்லை, என் சௌரியத்துக்கு தான் நான் செய்வேன்னா அதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய துன்மார்க்கனுடைய விளக்கு காரிருளில் அணைந்துவோம், அணைஞ்சிருப்பா அப்படின்ட்டார். யோபு 21:17 இன்னும் கொஞ்சம் சொல்றாரு பாருங்க, அதை கொஞ்சம் தீவிரப்படுத்துறாரு. யோபு 21:17 எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம், துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம், அணைந்து போம். அருமையானவர்களே, துன்மார்க்கருடைய விளக்கு சடுதியில் அணைந்து போகுமா. அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கவே முடியல, நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எத்தனை சடுதியாய் துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். இப்ப உங்களுடைய விளக்கு என்னுடைய விளக்கு நாம எரிந்து கொண்டே இருக்கணும்னா முதல் லிஸ்ட்லே வந்துடணும் நீதிமான்.
ஆண்டவர் எப்பயுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறது இல்லை, துல்லியத்தை எதிர்பார்க்கிறது இல்லை. குறைஞ்சபட்சமாவது நீ கீழ்ப்படி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கொஞ்சமாவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வரைமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழலாம்னா, எதுக்கு தேவனுடைய வார்த்தை, எதுக்கு தேவனுடைய சபை, எதுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் போதிக்கணும் அவசியமே இல்லையே. இப்படித்தான் வாழணும்னா நாம வரைமுறைப்படுத்தப்பட்ட இடத்துல கீழ்ப்படிந்து அடங்கி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறதுன்னு அடையாளம் என்ன? நீங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா போய் ஆண்டவருடைய கையில் உட்காந்துக்கிறதா? இந்த சபை தான் ஆண்டவருடைய கரம். இதுல நீங்க சொல்றதை கேட்டு அடங்கி கீழ்ப்படிந்து எப்பெல்லாம் வர சொல்றோமோ அப்ப வரணும், எப்பெல்லாம் ஜெபிக்க சொல்றோமோ அப்ப ஜெபிக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளை, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார், மருத்துவம் பண்ணுகிறார். அவன் சொல்றான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த 2 மாத்திரையை முழுங்குறோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த 5 மாத்திரையை முழுங்கிரு. காலையில் இதே மாதிரி, மதியானம் அதே மாதிரி, இரவு அதே மாதிரி. அது இல்லாம இந்த களிம்புகளை எல்லாம் எடுத்து உடம்புல பூசிக்க. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சாம்பார் பருப்பு சாப்பிடக்கூடாது, உப்பு போடக்கூடாது, சர்க்கரை எடுத்துக்க கூடாது, புளிப்பு ரொம்ப சேர்க்கவே கூடாது. எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோம். எதுக்கு? எப்படியாகிலும் இந்த சரீரத்தை ஆரோக்கியப்படுத்திடலாம்னு. அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? நீ எப்படி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரியாவாது. ஏன்னா இந்த உடலை உருவாக்கின சர்வ வல்லவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்களும் நானும் வர்ற வரைக்கும் எதுவுமே சரியாகாது. கொஞ்சம் கடுமையா இருக்குல்ல, எனக்கு வேற வழி தெரியல, அதுதான் எனக்கு வேற வழி தெரியல. இதுதான் உண்மை. உங்களுக்கு கொஞ்சம் கடுமையானதா இருக்கலாம், என்னடா அப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர் அப்படின்னா, அதுதான் உண்மை. அருமையானவர்களே, பெதஸ்தா குளத்தில் ட்ரீட்மெண்ட்டை எடுக்காத ஒருத்தன் குதிச்சான்னு அற்புதம் நடக்கும்னா, இன்னைக்கு உயிருள்ள தெய்வமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நீ உள்ள வந்தாலே அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இங்கு கீழ்ப்படிதல் தான் பெருசு. நீ எவ்வளவு மாத்திர அளவு எடுத்துக்கொள்ளுவது என்றது அல்ல, இங்கு தேவனுடைய வார்த்தை நீ எவ்வளவு கேட்கிறாய், எவ்வளவு கீழ்ப்படுகிறாய், எவ்வளவு பயத்தோடு நடக்கிறாய், உன்னுடைய தொடர்பு எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு உனக்கும் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 24:20 சாலமோன் ஞானி இவ்வளவாய் சொல்லுகிறார். 24:20 நீதிமொழிகள். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். இப்ப யாருமே துன்மார்க்கனுடைய விளக்கு கொழுந்து விட்டு எரியும்னு சொல்லல. அருமையானவர்களே, யோபு சொல்றாரு, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போகும் ஐயா, அவனுடைய கூடாரத்தில் வெளிச்சம் இல்லாமல் போகும் ஐயா, இருட்டாயிரும் அப்படின்றார். அப்ப இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். மத்தேயு 25:8 நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, எப்பா என் விளக்கு அணைஞ்சுக்கிட்டு இருக்கையா, என் விளக்க காப்பாத்து. துன்மார்க்கன் புத்தி இல்லாதவன்.
உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு நல் விளக்கத்தை கொடுப்பார். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு புத்தி தெளிஞ்சிரும். ஆனா துன்மார்க்கனுக்கு அப்படி இல்லை, புத்தி வளராது. மண்ணு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுக்குன்னு ஒரு புரோட்டோகால் வச்சிருப்பான். அவனுக்குன்னு ஒரு புரோட்டோகால், அவனுக்குன்னு ஒரு காரியங்களை வைத்துக் கொள்வார்கள். இதுதான் சரின்னு அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. கூட்டத்தோட போறதுன்னு அவங்களுக்கு பிடிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கூட்டத்தோடு போறதல்ல, தேவனோடு தனிமையாய் போவது. தேவனோடு நீங்க தனிமையா போகணும். உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களோட வருவாங்களான்னு தெரியாது. ஆனா நீங்க போகணும் கர்த்தருடைய கையை பிடிச்சுக்கிட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு மாதிரி. ஆண்டவர் ஆத்தும பாரமுடையவராயிருக்கிறார். ஆகவே இந்த நீதிமானுடைய விளக்கு அழியவே அழியாது. எப்படியாகிலும் கர்த்தர் அதை எரிய வச்சிருவார். ஆனா துன்மார்க்கனுடைய விளக்கு அப்படி அல்ல, அது அணைந்து போகும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? the lamp of the righteous, the lamp of the wicked. ரெண்டு விதமான விளக்க நான் சொல்லியிருக்கிறேன். முக்கியமான விளக்கு வேதத்தில் ஒன்று நீதிமானுடைய விளக்கு, ரெண்டாவது துன்மார்க்கனுடைய விளக்கு. நீங்க முடிவு பண்ணுங்க, உங்க கையிலே நான் அதை விடுறேன். நீங்க நீதிமானுடைய விளக்கா எரிய விரும்புறீங்களா, இல்ல துன்மார்க்கனுடைய விளக்கா அணைஞ்சு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க தீர்மானம் பண்ணுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப விளக்கு வெளிச்சம்னு நம்ம தலைப்பு. இந்த விளக்கு வேதத்தின் ஆழத்திலே விளக்கு எரிய வேண்டிய 3 முக்கியமான இடங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, the 3 important place the lamp must be in light. நல்ல கவனிங்க. வெளிச்சம் கொடுக்க வேண்டிய அல்லது எரிய வேண்டிய 3 முக்கியமான இடங்கள். அதுல முதலாவது இடத்தை நம்ம பார்ப்போம். லேவியராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 2 முதல் 4வது வசனம் முடிய வாசிப்போம். Leviticus chapter 24 verse 2 to 4. லேவியராகமம் 24 2 முதல் 4 வரை. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்து எடுத்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு பிரமாணமான அல்லது பிரதானமான கட்டளையை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். என்ன தெரியுங்களா? முதல் இடம், the first important place we need to know, எங்க எரியணும் விளக்கு அப்படின்னா அவருடைய சந்நிதியில், in his presence. எனக்கு அருமையானவர்களே, the lamp of the light must be light in the presence of God. தேவனுடைய சந்நிதியில அந்த விளக்கு எரியணும். இன்னைக்கு நிறைய பேருடைய விளக்கு ரோட்ல எரியுது. அருமையான தேவ பிள்ளைகளை, அதுல பிரயோஜனம் இல்லை. விளக்கு, தேவனுடைய விளக்கு எங்க எரியணும்? ஆமா, அவருடைய சந்நிதியில் எரியணும். நான் சொன்னேன் அல்லவா, இந்த இடத்துல இந்த பிரதானமான கட்டளை என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 முக்கிய இடங்கள் உண்டு.
ஆசரிப்பு கூடாரம், நல்ல கவனிங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 முக்கிய இடங்கள் உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகாபரிசுத்த ஸ்தலம். இந்த 3 இடங்கள். இப்ப அவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற இடம் எங்க தெரியுமா? மகாபரிசுத்த ஸ்தலத்தில். இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தான் 3 முக்கியமான பொருட்கள் இருக்கிறது. ஒன்று தூப பீடம். தூப பீடம்னா என்ன? ஹலோ, தூப பீடம்னா நல்ல கவனிங்க, நறுமணம் வாசனை வீசுகிற தூப பீடம். அதுல விலையேற பெற்ற இன்சென்ஸ போட்டு அது வச்சு வைக்கப்பட்டிருக்கும். அந்த தூப பீடத்திலிருந்து எழும்புகிற அந்த புகையோடு வருகிற நறுமணம் அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் முழுவதுமாய் வியாபித்திருக்கும். 2வது பொருள், எனக்கு அருமையானவர்களே, சமூக தப்பு மேஜை. 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 அப்பங்கள் சுடப்பட்டு அந்த சமூகத்து அப்பு மேஜையிலே அந்த சமூகத்து அப்பத்தை வைத்திருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அடுத்ததுதான் குத்து விளக்கு. இந்த விளக்கு சாதாரணமா இருக்காது. 7 என்ன பண்ணிருக்கும்? குத்து விளக்குகள். ஒரே ஸ்டாண்டு, ஒரு லேம்ப் ஸ்டாண்டு தான். ஒரு ஸ்டாண்டுல 7 பிரிவா பிரிஞ்சு 7 குத்து விளக்குகள் அங்க இருக்கும். இந்த 7 குத்து விளக்குகளும் அணையவே கூடாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல கவனிங்க. எப்படி தூபபீடத்திலிருந்து நறுமணம் எப்பொழுதும் அந்த தேவ பிரசன்னம் முழுவதும் வீசிக்கொண்டே இருக்கிறதோ, இதத்தான் உலகத்தில் உள்ளவன் பூரா காப்பி அடிச்சு செஞ்சுட்டு இருக்கான். நம்ம கை விட்டுட்டோம், அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தூப பீடத்தில் அப்படியே வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். சமூகத்தப்பு மேஜையில் அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். 7 குத்து விளக்கு. அந்த 7 பாடுறோம் அல்லவா, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஞாபகம் இருக்கா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கின் மத்தியிலும் உலாவிடும் எங்கள் பரிசுத்த. சேர்ந்து பாடுங்க எங்களோட. 7 குத்து விளக்கின் மத்தியிலும் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா. 7 குத்து விளக்கு நடுவிலே உலாவுகிற ஆண்டவர் அங்க இருக்கிறார் அல்லவா, அவருடைய சந்நிதியிலே அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும்னா அதுக்கு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருளுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார் ஆசாரியன்ட்ட? வாசிங்க இந்த வசனத்தை. லேவியராகமும் 21. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்து. வசனத்தை நிறுத்தி வாசிங்க. இடித்து, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை, வடிகட்டிய தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திர உன்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்திலே ஒலிவ எண்ணெயை எடுப்பதற்கு 2 முறையை பயன்படுத்தினார்கள். ஒன்று,
அந்த ஒலிவ கொட்டைகளை எடுத்து வேக வைத்து, அந்த வேக வைப்பதனால ஹீட் பண்ணி அந்த சூட்டின் மூலமாக எண்ணெய் எடுப்பார்கள். அது அப்படியே வெந்து 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 கனிந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவியிலேயே வெந்து அந்த அப்படியே உருகி எண்ணெய் ஊத்தி வரும். ரெண்டாவது இந்த முறை இடித்து, முதல்ல போட்டு என்ன செய்வாங்க, இடிப்பாங்க. இடிச்சு குத்தி இடிச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு துணியில, வெள்ளை துணியில வச்சு பிழிஞ்சு, அதுக்கப்புறம் தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை அது வடிகட்டி எடுக்கப்பட்ட தெளிவான ஒலிவ எண்ணெய். இது எதுக்கு ஒப்பனையா ஆண்டவர் சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நீ கட்டளையிடுங்கிறார். அருமையானவர்களே, மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய சந்நிதியில இருக்கிற இந்த 7 குத்து விளக்கு உங்களுக்கு எனக்கு அடையாளம். அது எப்பயுமே எரியணும்னா நாம என்ன பண்ணணும் தெரியுமா? இடிச்சு, நம்மளை புளிஞ்சி. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை நான் அப்படியே விரும்புறதில்லை. உன் இருதயம் உலகத்திலே மோசமான இருதயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உபாஜபத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். we love you அப்படின்னு. இந்த லவ் எல்லாம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத லவ். அதெல்லாம் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதது. இயேசுவினுடைய இயேசு எப்படி தெரியுமா விரும்புறாரு? நறுங்குண்டதும் உன் இருதயம் உடைக்கப்படணும், உன் இருதயம் நொறுக்கப்படணும், உன் இருதயம் கசைக்கு பிழியப்படணும். இடித்து பிழிந்து வடிகட்டி எடுக்கப்பட்ட அந்த எண்ணெய அந்த விளக்குல ஊற்றுனா அந்த விளக்கு துல்லியமாய் எரியும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இது எதற்கு ஒப்பன? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து இடிப்பதற்கு, பிழிவதற்கு, போராட்டத்திற்கு, இந்த உலகத்தில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இயேசுவை போலவே மாறி, இயேசு எப்படி இடிக்கப்பட்டு பிழியப்பட்டு அவருடைய இரத்தம் கடைசி சொட்டு வரைக்கும் பிழிந்தெடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நான் அவருடைய சன்னிதானத்துக்கு வர்ற முன்னாடி இட்லி, கெட்டி சட்னி, மசால் தோசை, வெங்காய தோசை, சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் பரோட்டா எல்லாத்தையும் அடிச்சு கவ்வி அடிச்சுட்டு அவருடைய பிரச்சனத்தில் வந்து உக்காந்தா உன்னை இடிச்சா பிழிஞ்சிருக்காங்க. உன்னை நான் தான் இடிக்கணும், உரலை வச்சு குத்தணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கணும், இடிச்சு பிழிஞ்சு. அதனாலதான் இங்க வந்து அப்படியே சும்மா ஆயாசமா கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே நல்ல தூங்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுமே போகிறது இல்லை. பிசாசு பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு நீ தூங்கு 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 பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, பிசாசு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உனக்கு சொல்லி கொடுக்குறான். நீ என்ன பண்ணு? நல்ல தூங்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுறாத. ஐயோ நீ மனம் திரும்பிடுவ, ஐயோ உன் விளக்கை எரிய வச்சிருவான். அந்த ஆளு எரிய வச்சிருவான், முயற்சி பண்றான், எரிய வச்சிட போறான். விளக்கு அணைஞ்சிட்டே தான் இருக்கணும், விளக்கு எரிஞ்சிடப்படாது. அவருடைய சந்நிதியில்
நீ வர்றதுக்கு முன்னாடி. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆலயத்துக்கு வரும்போது உன் நடையை, அல்லேலூயா அல்லேலூயா, உன் நடையை காத்துக்க. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் சரீரத்தை பூரா போட்டு தொண்டை வரைக்கும் அடைச்சி இட்லி சட்னி போட்டு எல்லாத்தையும் நிரப்பி காரமா அது பண்ணி பாட்டே வர மாட்டேங்குது. எப்படி பாட்டு வரும்? இதுல கடையில போய் தின்னோம்னா கடைசியில கேசரியும் பாயாசமும் கொடுத்துட்றான். அதையும் வேற குடிச்சு அனுப்பிச்சிட்டு மூக்கு வழியா வர்ற அளவுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. எப்படியா பாட்டு வரும்? எப்படி பாட்டு வரும்? நாங்க உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறோம், ஆண்டவர் எல்லாரும் பாடுங்கள், எல்லாம் பாடுங்கள், எல்லாம் பாடு. எங்க பாடுறது? ஒரு வார்த்தை சொன்னோம்னா கேசரியும் பாயாசமும் வெளியில வருது. மூக்கு முட்டை அடிச்சு நிரப்பிட்டு வந்து ஆமா உட்காந்து நல்ல கனமா தூங்குறது. எப்படி உன் விளக்கு எரிய? அவருடைய சந்நிதியில வரும்போது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நான் பயத்துடனே நடுக்கத்துடனே அவருடைய சந்நிதிக்கு முன் வாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை, பயம் இருக்கணும். சனிக்கிழமை ஆனா உனக்கு பயம் வரணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் டு த சர்வீஸ். நான் ஆராதனைக்கு என்னை தயார்படுத்தணும். என் சரீரத்தை, என் வஸ்திரத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கை எல்லாத்தையும் சரி பண்ணி நேர்படுத்தி என்னை ஆயத்தப்படுத்தணும். இதை யார் பண்றாங்களோ அவங்க விளக்கு அவருடைய சந்நிதியில் பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும். அவருடைய சந்நிதியில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க அவருடைய சந்நிதி. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம், எக்ஸோடஸ் சாப்டர் 40 verse 25. கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். விளக்குகளை ஏற்றினான். 1 சாமுவேல் 3:3 வாசியுங்கள். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 1 சாமுவேல் 3:3 தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அந்த விளக்கை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அருமையான அவருடைய சந்நிதியில நீங்களும் நானும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இடித்து பிழிந்து எடுக்கப்படல, இன்னும் இறுதியம் நொறுக்கப்படல. அதனாலதான் அலட்சியம். ஏன் என்னால உபவாசத்துக்கு வர முடியல? இடித்து பிழிந்த அனுபவம் இல்லைங்க சார் உங்களுக்கு. நீங்க உலக பிரகாரமாவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நீங்க இன்னும் வரல. எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இடித்து பிழிந்து எடுத்து அந்த தெளிந்த எண்ணெயை கர்த்தருக்கு கொடுக்கிற அனுபவம் உங்களுக்கு வந்துடும். நீங்க தேவனுக்கு முன்பாக அந்த விளக்க உங்க சந்நிதியில கொண்டு வந்து எரிய வைக்காம உங்க வீட்டுல விளக்கு எரியாதியா? உங்க வீட்டுல விளக்கு எரிய வாய்ப்பு இல்லை. அருமையானவர்களே, அப்ப தேவன் கட்டளையிட்டு சொல்லுகிறார், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய சந்நிதியில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் இரண்டாவது ஒரு இடம், the second important place we need to know where our light should be light. எங்க நம்முடைய விளக்கு எரிய வேண்டும் என்கிற இரண்டாவது இடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 5 verse 15 and 16. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும்
கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு பிளேஸ் ஆண்டவர் காண்பிக்கிறார். முதல் இடம் எது? அவருடைய சந்நிதி. அப்ப அவருடைய சந்நிதியில இந்த விளக்கு எரியணும்னா என்னை இடிச்சு பிழைஞ்சு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நொறுங்குண்ட மனதாய் பயபக்தியோடு நடுக்கத்தோடு கீழ்ப்படிதலோடு நான் தேவ சமூகத்துக்கு வந்துட்டேன்னா அவர் என்னை எரிய வைப்பார். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் துல்லியமாய் சொல்லுகிறது, உன்னுடைய விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்காய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, your light should be lighted on the lamp stand. ஒரு lamp stand கொடுக்கப்பட்டிருக்கு. விளக்கு தண்டின் மேல். உன்னுடைய விளக்கு எங்க எரியணும்னா விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்கை போல உங்களுடைய விளக்கு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ரொம்ப ரகசிய கிறிஸ்தவனா இருக்கிறேன், இதுல என்ன மேன்மை, எங்க குடும்பத்துக்கெல்லாம் தெரியாது. ஏப்பா தெரியிட்டுப்பா, நீ ரகசியமா கிறிஸ்தவனா இருந்து நீ என்னத்தை சாதிச்ச? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வெளிச்சம் இந்த உலகம் அறியும்படிக்கு உன்னுடைய நற்கிரியைகளின் மூலமாக அவர்களுக்குள் இருக்கிற இருளை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும்படிக்கு உன்னுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. பாஸ்டர், இங்க கடையில் எல்லாம் இந்த வேலை பார்க்குற இடத்துல இந்த பிசினஸ் பண்ற இடத்துல எல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர். என்ன அவங்களுக்கெல்லாம் நான் கிறிஸ்தவன்னு தெரியாது. எப்படியா உன் பிசினஸ் வளரும்? எப்படியா உனக்கு மேன்மை உண்டாகும்? எப்படியா நீ வளருவ? உன்னுடைய வெளிச்சம் எப்படி மற்றவங்களுக்குள்ள பிரகாசிக்கும்? யோசிச்சு பாருங்க. விளக்கு எங்க வைக்கப்படணும் தெரியுமா? விளக்கு தண்டின் மேல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, உங்க விளக்கு உங்களுக்கு மாத்திரம் எறிவதற்காக மட்டுமல்ல, சபையில மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் போது, உலகத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது, நீங்கள் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சூழலில் இருக்கிற பொழுது உங்களுடைய விளக்கு மேலோங்கி நிற்கும்படிக்கு அந்த விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய சுவாபங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்த்து இவன் பிரகாசமா எறிகிறாயா, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக. இவங்க நல்லா வளர்ந்துகிட்டு வர்றாங்க, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தேவான் சாக கிடக்கிறான். அவனை கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். குற்றுயிராய் கிடக்கிறான். எல்லாரும் பார்க்கிறாங்க. அவன் முகம் சூரிய பிரகாசம் போல் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா. சாக போற கூட வாழ்க்கை முடிய போகுது. அவன் இயேசுவுக்காக ஜீவனை விட போறான். அந்த நேரத்தில் கூட எனக்கு அருமையானவர்களே வைராக்கியமாய் நின்றான். அவனுடைய விளக்கு எரிந்து பிரகாசித்தது. அப்ப உன்னுடைய விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்காய் இருக்க வேண்டும். விளக்க கொண்டு போய் எரிய வச்சு நீங்க அடுப்புக்குள்ள மரக்கால மூடி வச்சுக்கிட்டு கட்டிலுக்கு அடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மறைச்சு வச்சுக்கிட்டு துணி போட்டு மூடி வச்சுக்கிட்டு எரியட்டும்ன்றதெல்லாம் இல்லை.
உங்களுடைய சுபாவம், உங்களுடைய நல் நடக்கை, உங்களுடைய நல் நடத்தை, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த உலகம் முழுவதும் அல்லது நீங்கள் பழகுகிற யாவருக்கும் இருக்கும்படியாக உங்களுடைய சுபாவங்கள் கர்த்தருடைய சுபாவத்தை போல மாறி உங்களுடைய வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஜீவியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. வேதத்தை ரோட்ல நின்று ஒருத்தர் படிக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் ரோட்ல நின்று படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அவருடைய என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தராவது அந்த சத்தத்தை கேட்க மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா? அவர் வீட்டுக்குள்ள படிக்க முடியும், வெளியில அவர் ரோட்ல நின்று படிக்கிறதுனால அவர் பைத்தியமா? பைத்தியம்தான் உலகத்துக்கு. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது லாபமும் அது ஆதாயமுமா இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கோ அது எப்படி இருக்கா? பைத்தியமா இருக்கு. எனக்கு அருமையான ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்கு. லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். 8:16, 8:16. லூக் 8:16 வாசிங்க. ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய விளக்கு, நீங்க கிறிஸ்தவங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறது உங்க தெருவில் உள்ள எல்லாருக்கும் தெரியணும். முதல்ல உங்க சொந்த பந்தங்களுக்கு தெரியணும், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியணும், உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு தெரியணும். ஞாயிற்றுக்கிழமையான எங்கேயும் வரமாட்டாந்தாலும் இந்த பொம்பளை எங்கேயும் வராது, எதுக்கும் இதுக்கு உடன்படாது, இந்த பிள்ளைகள் எங்கேயும் போகாது, ஆலயத்துக்கு போவாங்க. இதுதான் விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்கு. அல்லேலூயா. பத்திரிக்கை கொண்டு வரும்போதே என்ற சொல்லுவாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறோம், மன்னிச்சுக்கங்க, நீங்க வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், வச்சிருக்கிறோம், உங்களால் எப்போ முடியுமோ அப்போ வாங்க. அவன் என்னைய விட அவன் என்னை நல்லா படிச்சு வச்சிருக்கிறான். நம்ம உடன்பட மாட்டோம். தகடத்தை போட்டாலும் சரி, நீ தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் சரி, நீ என்ன வச்சாலும் சரி, ஆகாது ஆகாது. ஒன்னா நீ அப்படியே மீறி போனால அது சாபம்தான், அது பிரச்சனை தான், போராட்டம் தான். தேவ சமூகத்தை விட்டுட்டெல்லாம் நம்ம எதை செஞ்சாலும் அது வாய்க்காது. அப்போதைக்கு நல்லதா தெரியலாம், அப்போது ஆரோக்கியமானதா தெரியலாம், அப்பொழுது சரியானதா தெரியலாம். ஆனா வசனத்தின்படி அது சரியில்லைங்க சார். நீங்க அதுல ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா. அது உங்களால தான். எப்படி தவறான இடத்துல போய் யோனா அவன் கப்பல் ஏறினதுனால எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சோ, நீ போறதுனால அவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துடும். கப்பலே கவுத்துரும், அது கப்பலே கவுத்துரும். அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க, நீ போகலைன்னா கூட அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. நீ 100 ரூபாயை கொண்டு போய் அங்கே வச்சு அவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கி அவன் குடும்பமே தத்தளிச்சு போய் கிடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ சமூகம், இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய நிலையில், மனநிலையில் சிந்திக்கணும். மாம்சமாவே சிந்திக்க கூடாது. மாம்சத்தினுடைய சிந்தனைகள் எல்லாம் அழிவு. அதனாலதான் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப விளக்கு தண்டின் மேல் எரியணும். பைபிளை படிங்க. வேலை இல்லையா, உங்க பிசினஸ் இல்லையா, நடக்கலை, வியாபாரம் இல்லையா, பைபிளை தர அந்த இடத்துல வியாபார ஸ்தலத்துல வேதத்தை படி. 4 பேர் வேதத்தை படிக்கிறத பார்க்கட்டும். என்னையா புதுசா படிக்கிற, என்ன படிக்கிற நீ? உட்காரு, வா, நீ கேளு, நான் படிக்கிறேன். படிக்க வைங்க. உங்க விளக்கு அவங்க மத்தியில எரியட்டும். அல்லேலூயா. யாருமே வரலையா, பிசினஸ் நடக்கலையா, அங்கே முழங்கால் போடு. நீ ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே இந்த ஜனத்துக்கு, இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல
ஜெபம் பண்ணுகிறத 4 பேர் பார்த்தாங்கன்னா உங்க விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு முறை பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். என்ன சார் என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே வர்றீங்க, என்னமோ பாடிக்கிட்டே வர்றீங்க, என்ன சார் உங்க வாய் சும்மாவே இருக்காதா? இருக்காது சார், இருக்கவும் முடியாது. நான் சும்மா இருந்தாலும் தூங்குற நேரத்தை கூட வாய் பொழந்து தான் இருக்கும், பொழந்து தான் இருக்கும். ஆமாம். ஏன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, நான் கர்த்தரை துதிச்சு கொண்டே இருக்கேன், ஆராதித்து கொண்டே இருக்கேன், பாடலை பாடிக்கொண்டே இருக்கேன். சில நேரங்களில் எனக்கு என்னன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த வயசாக ஆக நிறைய வார்த்தைகள் மறக்குது ஆண்டவரே, அதெல்லாம் மறந்துடக்கூடாது. சாகிற வரைக்கும், என் உயிர் போகிற வரைக்கும் இந்த வசனத்தை மட்டும் மறக்க எனக்கு உதவி செய்ய, மறக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் பல நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு எது மறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வசனத்தை நான் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. உயிர் போகிற தருவாயில் கூட என்னை எழுப்பி கேட்டு இந்த வசனத்தை சொல்லுன்னா நான் சொல்லிட்டு தான் சாகணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே அப்படின்னு பல நேரத்தில் இந்த பயம் வரும்போதெல்லாம் எனக்குள்ளே நான் அந்த வசனத்தை சொல்லிக்குவேன். 91வது சங்கீதம், 100வது சங்கீதம், 103வது சங்கீதம், இப்படி ஒவ்வொன்றும் கொரிந்தியர்கள் நிருபங்களில், நியாயாதிபதிகளின் புஸ்தகங்களில், தீர்க்க தரிசன புஸ்தகங்களில், இப்படி ஒவ்வொன்றா தேடி தேடி எனக்கு ஞாபகத்தில் வர்றதெல்லாம் அப்படியே அசை போட்டுக்கிட்டு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா அதுதான் என்னை எரிகிற எனக்கு எரிபொருள். அதுதான் அல்லேலூயா. என்னை எரிய வைக்கிற எரிபொருள் அதுதான். எனக்கு விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. 3வது ஒரு ஸ்தலத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 15, லூக் சாப்டர் 15 verse 8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த சம்பவம் நாம் யாவரும் அறிந்தது. எந்த இடத்துல விளக்கு எரியணும்? அவருடைய சந்நிதி, இன் ஹிஸ் பிரசன்ஸ். 2வது எங்க எரியணும்? ஆமா, இந்த லேம்ப் ஸ்டாண்ட், விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்கா இருக்கணும். 3வது இன் யுவர் ஹோம், உன்னுடைய வீட்டில் இந்த விளக்கு எப்பயுமே எரியணும். அல்லேலூயா. மணமகளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அவங்க முதல்ல என்னதான் செய்வாங்க? சாமி வந்து இந்த குத்து விளக்க, என்னமோ இந்த குத்து விளக்கை ஏத்துறதுக்கு ஒருத்தனும் இல்லாத மாதிரியும், இந்த மகராசி வந்து தான் குத்து விளக்கை ஏற்றி குடும்பையே, ஆமா சொல்லும்போது கூட எங்க குடும்ப குத்து, ஆமா விளக்கு கழுவாத விளக்கு, அப்படித்தானே சொல்றாங்க. குடும்ப குத்து விளக்கு. ஒரு கடையை தரங்க, ஒரு பெரிய மாலை தரங்க, ஒரு பெரிய தேட்டரை தரங்க, ஒரு பெரிய கம்பெனியை தரங்க, எல்லா இடங்களையும் என்னதான் வச்சிருக்கான்? குத்து விளக்கு வச்சிருக்கான். குத்து விளக்கு போய் குத்து விளக்கு ஏத்துறாங்க, எல்லாரும் ஏத்துறாங்க. எனக்கு சில பேர் ஏத்துனா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. அதுதான் கடைசி. குத்து விளக்கு அதனுடைய அடையாளம் என்ன? ஏன் அந்த பாரம்பரியத்தை இன்னும் பின்பற்றி வருகிறார்கள்? ஏன் இந்த கலாச்சாரம் நமக்குள்ள இருக்கு? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வீட்டிற்குள்ள ஒரு இந்த குத்து விளக்கு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், எப்பயுமே எரிய வைக்கிறோம். இப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க? ஒருத்தர் மண்டையை போட்டுட்டாங்கன்னா, ஆமா நெல் குத்து வச்சு அதில் விளக்கு வச்சு விளக்கு போடுறாங்க. கொடுமை என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அதை செய்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை செய்கிறாங்க. செத்தாச்சு, முடிஞ்சாச்சு, கொண்டாச்சு, கொண்டு போய் வச்சாச்சு. உயிரோட இயேசு கிறிஸ்துவின் வரும் நாளில் நீதிமானா ஒரு உண்மையான மனுஷனா மனுஷியா மரித்திருந்தா கர்த்தருக்குள்ள என்ன செய்வாங்க? உயிர் தெளிந்து வருவாங்க. அவ்வளோதான் நம்பிக்கை, முடிஞ்சு போச்சு அதோட சாப்டர். இது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சொல்றாங்க? அந்த ஆவிகள் உள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது? வரக்கூடாது, வரக்கூடாது. நீயே ஒரு பெரிய ஆவி,
உன்னை விட ஒரு பெரிய ஆவி உள்ள வந்து ஓவர்டேக் பண்ணிட முடியுமா? சிந்திச்சு பாருங்க. ஓவர்டேக் பண்ணிட முடியுமா? அழிச்சிட முடியுமா? இந்த ஆவியை ஓவர்டேக் பண்ண ஒரு ஆவி வந்துட முடியுமா? ஒன்றும் முடியாது. என்னாலே அசைக்க முடியல. நான் இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றேன். ஆவி மட்டும் வந்து அசைச்சிருமா? அன்பானவர்களே, அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த அடையாளம் என்ன? அந்த புது வீடா இருக்கட்டும், அல்ல புது தம்பதியா இருக்கட்டும், வரும்போது மருமகளை ஏத்தவர் எப்படின்னா, அந்த வீடு எப்பொழுதும் அன்னைக்கு பிரகாசமாய் இருப்பது போல என்னாலும் நீடிய ஆயுளோடு நீடிய வாழ்க்கையோடு இந்த மகள் இந்த வீட்டுக்கு வந்ததின் நிமித்தமாக இந்த விளக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு, இந்த சந்ததி பெருகி தலைமுறை தலைமுறையாய் அது ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு பாரம்பரியமான விஷயம். அல்லேலூயா, நல்லதுதான். ஆனா ஆண்டவர் இங்க ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்ன சொல்றார்? நல்ல கவனிங்க. அவருடைய சந்நிதியில விளக்கு எரியணும், விளக்கு தண்டின் மேல எரியணும், இப்ப வீட்டுக்குள்ள எரியணும். இப்ப வீட்டுக்குள்ள நிறைய பேர், இந்த வசனத்தை வாசிங்க, 15:8 வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? நல்ல கவனிங்க. ஓ வீட்டுக்குள்ள இருள் இருந்தா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். இந்த விளக்கை கொளுத்தி ஒன்றை தொலைத்து விட்டால் உன் சமாதானம், உன் சந்தோஷம், உங்க நிம்மதி, உங்களுடைய குடும்ப ஐக்கியம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப பாசம், குடும்ப உறவு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொலைத்து போட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு, உங்கள் வீடு முழுவதும் பிரகாசமாய் இருக்கும்படிக்கு உங்களுடைய விளக்கு வீட்டிற்குள் எரிய வேண்டும். அருமையானவர்களே, வீட்டுக்குள்ள தொலைச்சு போட்டுட்டு இருளை வச்சுக்கிட்டு நீ வெளியில போய் தேடி நின்ன எப்படி கிடைக்கும்? வீட்டிற்குள் நீ தேட வேண்டும். அதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நீ உன் விளக்கை எரிய வைக்க வேண்டும். எரிய வைப்பதற்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தருக்கு. நீ தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இவள் புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை செய்யறா. தொலைஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இல்லை. அருமையானவர்களே, தொலைந்து போச்சு, காணாம போச்சு, தொலைச்சிட்டே, பறி கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லி இவள் அழுது கொண்டு இல்லை. இவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? விளக்கை கொளுத்துகிறாள். அந்த விளக்கை கொளுத்தி அந்த விளக்கு வெளிச்சத்துல அவள் தேடுகிறாள், ஜாக்கிரதையாய் தேடுகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம், அந்த வெளிச்சமா நீங்க இருக்கணும். உங்க கணவனுக்கு வெளிச்சமா இருக்கணும், கணவன் மனைவிக்கு வெளிச்சமா இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு வெளிச்சமா இருக்கணும். இப்படி வெளிச்சம் கொடுக்கிற குடும்பமா இருந்தா எதுவுமே தொலைஞ்சு போகாது. உங்க வீட்டுக்குள்ள வேறொருத்தர் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியையும் ஒரு காலம் திருடி கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. நீ ஜாக்கிரதையாய் தேடுவாயானால் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வெள்ளிக்காசை அவள் கண்டுபிடித்த பிறகு எல்லாத்தையும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். இது எதனால வந்தது? எல்லாரும் வெள்ளிக்காசை மட்டும் போக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சம் என்ன தெரியுமா? விளக்கை கொளுத்துகிற அனுபவத்திலே கர்த்தர் நம்மளை போக்கஸ் பண்ண வச்சிருக்கார். அல்லேலூயா. இந்த விளக்கு வெளிச்சம் இல்லைன்னா காணாமற் போனதை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ தொலைச்சிட்டியா? கண்டுபிடி. உன் வேத வாசிப்பை தொலைச்சிட்டீங்களா? உங்க வீட்டுக்குள்ள முதல்ல கண்டுபிடிங்க, விளக்கை எரிய விடுங்க. இந்த விளக்கு வெளிச்சத்தில் உங்க வேதத்தில் தேடுங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் நீங்க ஜெபத்தில் தேடுங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த விளக்கு வெளிச்சத்தில் உங்க குடும்ப ஜெபத்தில் உட்கார வைங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் உங்க வீட்டுக்குள்ள எரியட்டும். உங்க வீட்டில் உள்ள யாவருக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்கட்டும். அருமையானவர்களே,
கணவன் விளக்கு அணைந்து போகிற போது மனைவி விளக்கு எரியணும். ஏன் தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய விளக்கு அணைந்து போகாமல் இருக்க அவள் பிரயாசப்பட்டு தன்னுடைய கணவனுடைய விளக்கையும் எரிய வைக்க வேண்டும். மனைவி சோர்ந்து போகிற போது நல்ல கணவனாய் அவன் இருந்து எல்லா விதத்திலேயும் உதவி செய்து என்னுடைய மனைவியின் விளக்கு அணைந்து போகாது இருக்க அவன் பிரயாசப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய விளக்கு அணைந்து போகும்போது பிள்ளைகளுடைய விளக்கு அணைந்து போகாதபடிக்கு பெற்றோர் இருவரும் சேர்ந்து பிரயாசப்பட்டு சகோதரர்களும் சேர்ந்து இணைந்து அந்த சகோதரனை சகோதரியை பிள்ளையினுடைய விளக்கு அணைந்து போகாதபடிக்கு முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அப்பத்தான் குடும்பமா நம்ம தொலைச்சதை அல்லது தனிமையா தொலைச்சதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய விளக்கு வீட்டுக்குள்ள எரியறதா? எனக்கு அன்பானவர்களே, நீ வேதம் படிக்கலைன்னா விளக்கு எரியாது. நீ ஜெபம் பண்ணலைன்னா உங்க வீட்டில் விளக்கு எரியாது. நீங்க தேவனோடு தனித்து இல்லைன்னா விளக்கு எரியாது. உங்க குடும்ப ஜெபத்தில் நீங்க உட்காரலைன்னா விளக்கு எரியாது. உங்களுடைய வீட்டுக்குள்ள நல்ல சமாதான சந்தோஷம் நிலைத்து நிற்கணும், தொலைஞ்சு போனது கிடைக்கணும்னா உங்களுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, அடுப்பு எரிஞ்சாதான் நமக்கு சாப்பாடு, விளக்கு எரிஞ்சாதான் நமக்கு வாழ்வு. இந்த விளக்கு எரியலைன்னா நம்ம வாழ்க்கை சூன்யமாகி போய்விடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3 காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 இடங்களிலே இந்த விளக்கு கண்டிப்பா எரியணும். இது எப்படி எரியணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பா எரியணும். நான் ஒரு செய்தி படித்தேன். துருக்கி நாட்டில் ஒரு பள்ளத்தை தோண்டினார்கள். நல்ல கவனிங்க நான் சொல்றத. துருக்கி தேசத்திலே ஒரு பள்ளத்தை தோண்டினார்கள். தோண்டிக் கொண்டே இருந்தார்கள். அந்த இடத்துல பயங்கரமான விஷ வாயு கக்க ஆரம்பித்தது. ஒரு குறிப்பிட்ட ஆழம், மீட்டர் ஆழம் போன உடனே அந்த விஷ வாயு கக்கி கொண்டே இருந்தது. என்ன விஷவாயு கக்கி கொண்டிருக்கு? ஓ, இதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தீயை கொளுத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லி தீயை கொளுத்தி போட்டாங்க. அருமையானவர்களே, நீங்க வேணுமா போய் கூகுளில் தேடி பாருங்க. 52 ஆண்டுகள் ஆகிறது. 52 years still burning. 52 ஆண்டுகளாக அந்த இடத்துல எரிந்து கொண்டே இருக்கு. அதனுடைய நுழைவாயில் என்ன தெரியுமா? நரகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தை நரகத்தினுடைய நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. எனக்கு இருந்த the gate of hell. 52 ஆண்டுகளாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அருமையானவர்களே, நம்ம விளக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. நான் தயவாய் கேட்கிறேன், நண்பாய் கேட்கிறேன். இந்த 3 இடங்கள்ல உங்க விளக்கு எரியணும்யா. எரியணுமா? அவருடைய சன்னிதானம். 2வது, விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்கு. 3வது, என் வீடு. என் வீடு, நான் நிம்மதியா தூங்குறேன்ல, அந்த இடத்துல விளக்கு வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் எரியணும், என் கணவன் எரியணும், என் மனைவி எரியணும், பிள்ளைகள் எரியணும். விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விளக்கு எரியாம எதுவுமே மாறாது. பிரயாசப்படுவோம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களையும் மூடி அப்படியே எழுந்து நின்று let us all stand our feet in this morning. Amen. God has spoken to us very clearly. The lamp of the light. இந்த விளக்கு வெளிச்சத்தை குறித்து ஆண்டவர் துல்லியமாய் நம்மோடு சொல்லி இருக்கிறார். நீதிமானுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? துன்மார்க்கருடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? நீ நீதிமானா துன்மார்க்கனா? நீங்க தான் டிசைட் பண்ணணும். 3 இடங்கள்ல, முக்கியமான இடங்களில் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும், எரியணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 1, in his presence, அவருடைய பிரசன்னம். 2வது, இந்த lamp stand, விளக்கு தண்டின் மேல் எரிய வைக்கப்பட்ட விளக்கு. 3வது, in your home, உன்னுடைய வீடு. உன்னுடைய வீட்டில் விளக்கு எரியணுயா. உலகம் முழுவதும் நீ வெளிச்சம் கொடுக்கிற நபரா இருந்து உன் வீட்டில் விளக்கு எரியலன்னா
ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, சரணடைவோமா? ஹalleluya. எல்லா கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, lift your hands and say, ஆண்டவரே என் விளக்கு எரியட்டையா, இந்த 3 இடத்துலயும் விளக்கு எரியட்டையா. இடித்து பிழிந்து ஆண்டவரே வடிகட்டி தெளிவான எண்ணெயை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறது போல நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு அவருடைய சன்னிதானத்துக்கு வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே உதவி செய்யும். எரிகிற விளக்காய்